இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே உணர்வுபூர்வமான விஷயம்தான். வருஷத்துல 12 அமாவாசைகள் வந்தாலும் அதுல 3 அமாவாசைகள் ரொம்பவே விசேஷம். ஒன்று ஆடி அமாவாசை, 2வது மகாலய அமாவாசை, 3வது தை அமாவாசை. தை மாசம்ங்கிறது உத்தராயண காலத்தோட ஆரம்பம். தெய்வங்கள் விழுத்திருக்கும் இந்த காலத்துல வர முதல் அமாவாசை ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்கு? முன்னோர்களுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? இதை ஏன் நம்ம விடாம பின்பற்றணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான புராண கதைகள் என்ன? இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தை மாசம் சூரியன் வடக்கு நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்குற காலம். பித்ருக்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் வசிக்கும் உலகம் தெற்கு திசையில இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க தட்சிணாயன காலத்துல, அதாவது ஆடி மாசம் பூமிக்கு வந்து இந்த உத்தராயண காலத்துல திரும்பவும் அவங்க பித்ரு உலகத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்படுது. நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னோர்களை விருந்தாளிங்களா நினைச்சு பாருங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு அவங்க பூமிக்கு வராங்க. இங்க இருந்து தை அமாவாசை வரைக்கும் அவங்க நம்ம கூடவே இருந்து நம்ம செய்யற நல்ல காரியங்களை ஆசீர்வதிச்சுட்டு இருக்காங்க. பித்ருக்கள் திரும்பவும் அவங்க லோகத்துக்கு கிளம்புறாங்க. ஒரு விருந்தாளி 6 மாசம் நம்ம வீட்டுல இருந்துட்டு கிளம்பும் போது அவங்களுக்கு வழிக்கு சாப்பாடு கொடுத்து தாகத்துக்கு தண்ணி கொடுத்து சந்தோஷமா வழி அனுப்புவோம் இல்லையா? அது மாதிரி நம்ம முன்னோர்களை திருப்பி அவங்க லோகத்துக்கு கிளம்புற இந்த நேரத்துல அவங்களுக்கு வழி அனுப்பு விதமா செய்யறது தான் இந்த தை அமாவாசை தர்ப்பணம். தை மாசம் சூரிய பகவான் வடக்க நோக்கி தான் அவரோட பயணத்தை தொடங்குறாரு. இது தேவர்களுக்கு பகல் பொழுது. இந்த ஒளிமயமான நேரத்துல ஜோதிட ரீதியா பார்த்தா சூரியனுங்கிறது பித்ருக்காரகன், அதாவது தந்தை. சந்திரனுங்கிறது ஆத்தோர்காரகன், அதாவது தாய். இந்த 2 கோள்களும் ஒன்னா சேர நாள் தான் அமாவாசை. தை அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் மகர ராசியில ஒன்னா இணைவாங்க. இது பித்ரு வழிபாட்டுக்கு ரொம்பவே உன்னதமான நேரம். நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த வாழ்க்கை, வசதி, அறிவு எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்ததுதான். அவங்க இல்லாம நாம இல்லை. வருஷத்துல மற்ற நாட்களை நம்ம அவங்கள மறந்துருந்தாலும் இந்த ஒரு நாள் நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மூலமா அவங்களோட ஆசையை பெறலாம். முன்னோர்களோட ஆசை இல்லைன்னா வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பித்ருதோஷம்னு சொல்ற பல பிரச்சனைகளுக்கு தை அமாவாசை அன்னைக்கு செய்கிற தான தர்மங்கள் ஒரு பெரிய தீர்வா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்சவங்க ராமேஸ்வரம், காசி இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஆறு, கடல்ல புனித நீராடலாம். இன்னைக்கு வீட்டை சுத்தம் செஞ்சு முன்னோர்களை நினைச்சு விரதம் இருக்கணும். அப்புறம் கருப்பு எள் தண்ணீரை கொண்டு தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஏன் எள்ளும் தண்ணீரும் மட்டும் முக்கியமா இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா முன்னோர்கள் கிளம்புற அந்த நேரத்துல அவங்களுக்கு பசியும் தாகமும் அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. எள்ளு மகாவிஷ்ணுவோட வேர்வையில இருந்து உருவான ஒரு புனிதமான தானியம்னு சொல்லப்படுது. அதுக்கு அழியாத தன்மை உண்டு. நாம கொடுக்கிற அந்த எள்ளும் தண்ணீரும் தான் பித்ருலோகத்துல அவங்களுக்கு தாகத்தை தீக்கிற அமுதமா மாறுது. இதை கொடுக்காம நாம அவங்கள வழி அனுப்புனா அவங்க தாகத்தோடவும் வருத்தத்தோடவும் போவாங்க. அவங்க வருத்தப்பட்டா அது நம்ம குடும்பத்தோட முன்னேற்றத்தையே பாதிக்கும். தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைக்கிற உணவை முதல்ல ஒரு இலையில வச்சு காக்காக்கு வைக்கணும். முதல்ல காக்காக்கு சோறு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். காக்கா நம்ம பித்ருக்களோட பிரதிநிதியா பார்க்கப்படுது. அப்புறம் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, பச்சரிசி, வெல்லம், எள்ளு எல்லாம் கலந்து கொடுப்பது மூலியமா கோடிக்கணக்கான புண்ணியத்தை தரும். முன்னோர்களுக்கு செய்யும் காரியம் இவ்வளோ முக்கியம்னு மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. கர்ணன் இறந்து சொர்க்கத்துக்கு போறாரு. அவரு வாழ்நாள் முழுக்க வாரி வாரி வழங்கினவரு. ஆனா சொர்க்கத்துல அவருக்கு சாப்பாட்டுக்கு பதிலா நிறைய தங்கமும் வைரமும் கொடுத்தாங்க. ஓ, கர்ணன் கேட்டாராம், எனக்கு ஏன் பசிக்கு சாப்பாடு கொடுக்காம தங்கம் தரீங்கன்னு. அதுக்கு தேவர்கள் சொன்னாங்களாம், நீ உன் வாழ்நாள்ல நிறைய தானம் பண்ணியிருக்க, ஆனா உன் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து பசியாத்தல, அதனாலதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கல.
அப்புறம் கர்ணன் தன்னோட தப்பை உணர்ந்து திரும்பவும் பூமிக்கு வந்து பித்ரு காரியங்களை அர்ப்பணம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போனதா ஒரு கதை இருக்கு. இதை பற்றின முழுசா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் மேலே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முன்னோர்களுக்கு செய்கிற காரியம் நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு. நம்ம செய்கிற தான தர்மங்கள் நம்ம முன்னோர்களை சென்றடையணும்னா பித்ரு வழிபாடு ரொம்ப அவசியம். இன்னொரு முக்கியமான கதை பகீரதனுடையது. தன்னோட முன்னோர்களான 60,000 சகர புத்திரர்களுக்கு முக்தி கிடைக்காம அவதிப்பட்டப்போ பகீரதன் காலால தவம் இருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தாரு. அந்த புனிதமான கங்கை நீர் அவங்க அஸ்தி மேல பட்டதுமே அவங்க சாபம் நீங்கி மோட்சம் அடைஞ்சாங்க. இதுக்கு சம்பந்தமாகவும் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, நீங்க விருப்பப்பட்ட அதையும் பாருங்க. அதோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். தை அமாவாசை அன்னைக்கு நம்ம புனித நதிகள்லையும் கடல்லையும் நீராடி தர்ப்பணம் கொடுக்கறது அந்த கங்கை நீர் பட்டு முன்னோர்கள் மோட்சம் அடைஞ்சதுக்கு சமமான ஒரு பலனை தரும். தை அமாவாசைங்கிறது வெறும் சடங்கு இல்லை, அது நம்ம வேர்களை தேடி போகிற ஒரு பயணம். உங்கள் முன்னோர்களை நினச்சி ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அப்படி முடியலைன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காச்சும் ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க. அந்த புண்ணியம் உங்களையும் உங்கள் தலைமுறையும் காப்பாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.